ஆண்ட்ராய்டில் பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற இடத்துல சாம்சங் உடைய S சீரிஸ் தான் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸ்ல அதோட நிலைமை எப்படி இருக்குன்றது வந்து தெரியும். ரொம்ப ஆடக்கூடாதுப்பா. S24 அல்ட்ராலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏ ரொப்பி கொடுத்தாலுமே ஒரு சில விஷயங்கள் அப்படிதான் இருந்தது. பட் S25 Ultra நம்ம எதிர்பார்த்த எல்லா விதமான விஷயங்களையும் மாற்ற போறாங்க. எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களும் வரப்போகுது. அந்த போன் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 அந்த லான்ச் இருக்க போது. அதில் நம்ம எதிர்பார்த்த இந்த அல்ட்ரா சீரீஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கு. பட் அந்த போன்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கர்வ்டு கார்னர்ஸாக வரப்போகுது. அண்ட் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பாக்ஸியான டிசைன்ல இயங்குறது இந்த மாதிரி டிசைன்லாம் வருதுன்னு உங்களுக்கே தெரியுதா? நல்லா தெரியுதுடா. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி கர்வ்ல இருந்து அப்படியே ஃபிளாட்டான டிஸ்பிளேக்கு கம்ப்ளீட்டா மூவ் ஆயிட்டாங்க. ஒரு பக்கா கமர்ஷியலான ஃபிளாட் டிஸ்பிளே மட்டும் தான் நமக்கு வரப்போகுது. ஆனா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? பேட்டரி இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும். காரணம் என்னன்னா சிலிகான் கார்பன் பேட்டரி. பட் அந்த மாதிரி பேட்டரிஸை கொண்டு வரும்போது கண்டிப்பா பிரைஸ் ஏறுமா அப்படின்றது தெரியல. இல்ல எங்கேயாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்றதும் இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். போன் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் திக் ஆகுமானா கிடையவே கிடையாது. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகும்னு சொல்றாங்க. ஸ்லிம்னு முதல் ஞாபகம் வருது இந்த வாட்டி S25 சீரீஸ்ல ஒரு ஸ்லிம் ஸ்மார்ட் போன், தட் இஸ் S25 ஸ்லிம்ன்ற பேர்லயே ஒரு போன் வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா காம்படிஷனுக்கு அந்த சைட் பழம் பார்த்தீங்கன்னா iPhone 17 Air அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்லிம் ஐபோனையும் கொண்டு வரதுக்கு பிளான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன்ஸை யாராச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. ஒரு சில இதெல்லாம் இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெருசாக போகுது. தட் இஸ் போன் சைஸ் பெருசாக போறது கிடையாது, பெசில்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆக்க போறாங்க. ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான பெசில்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ரூமர்ஸ்ல மட்டும் PW டிமிங்லாம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன பண்றது, பாலமோ சாம்சங் மட்டும் இந்த இடத்துல அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற எல்லா பேரும் பண்ணாலும் ஹோப்ஃபுல்லி பண்ணா நல்லா இருக்கும். ஆனா பண்ண மாட்டேன். பர்ஃபார்மன்ஸை பற்றி குறைய இருக்காது. எப்போவுமே இருக்கிறதுல பெஸ்ட் ப்ராசஸர் அந்த டைமில் என்ன இருக்கோ அதை தான் வந்து கொடுக்க போகிறாங்க. பட் இப்போ நமக்கான ஒரு பெஸ்ட் நியூஸ் என்னென்னா, யாரெல்லாம் சாம்சங்கில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாட்டி வரக்கூடிய எல்லா வேரியண்ட்லையுமே Snapdragon 8 Eliteன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் வரப்போகுது. அண்ட் கீக் பெஞ்சில் எக்ஸாக்டாக லீக் ஸ்கோர் என்ன வந்ததுன்றது நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த வாட்டி கேமிங் மோட் ஏற்கனவே இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் 60 FPS இருந்து அப்படியே வந்து ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணி கேம் விளையாடுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆட் ஆன் பண்ண போறாங்களாம். பெரிய வேப்பர் கூலிங் சேம்பரும் வந்து கொண்டு வரதா சொல்றாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கேமிங்காக கொண்டு வரும்போது போனை கையில பிடிச்சு விளையாடும் போது நல்லா இருக்கும் இல்லையா? அந்த கார்னர்ஸ், ரவுண்டட் கார்னர்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? அதனால தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரதுக்கும் டிசைனு உள்ள எல்லாமே பிளான் பண்றாங்க போல. சரி, கேமரால தான் ரொம்ப முக்கியமான அப்கிரேட் வேணும். ஏன்னா இந்த வாட்டி S24 அல்ட்ரால எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அப்கிரேட் வந்து கிடையாது. பட் S25 அல்ட்ரால கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 12 மேப்ஸ்க்கான கேமரா இந்த வாட்டி 50 மேப்ஸ்க்கான கேமராவா ஒரு அப்கிரேட் இருக்கும். ஸோ அல்ட்ரா வைட்ல நீங்க அதிகமான போட்டோஸோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கும் பட்சத்தில் இது சூப்பர். இந்த S25 சீரீஸ்லேயே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னா அவங்களுடைய UI தான். OneUI 7.0 அஃபிஷியலி இந்த S25 சீரீஸ் லான்ச் ஆகும் போதே அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த அளவுக்கு வெயிட் பண்ணி அவங்க UI எப்பவுமே வந்து கொடுத்தது கிடையாது. காரணம் என்னன்னா இப்போ அந்த UI உடைய ஃப்ளூயிடிட்டி அண்ட் கஸ்டமைசேஷன் எல்லாமே வந்து வேற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம நிறைய இடத்துல லீக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம், டெவலப்பர் ப்ரிவியூல வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது இந்த வாட்டி வந்து கண்டிப்பா இந்த ஃபோனோட ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலாக சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பற்றியும் அவங்க பெருசாக சொல்ல தான் போறாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ்ல மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் பீட்டாவும் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. வந்த உடனே சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஓகே, இவ்வளோ லேட்டாக இவங்க கொண்டு வராங்க. அதுக்காகவே இந்த OneUI 7.0ல எந்த ஒரு பக்கும் இல்லாமல் குறிப்பாக கேமராலாம் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டெஸ்டிங்கெல்லாம் ஃபோனை மாற்றிட்டு திரும்ப மாற்றுறதுக்குள்ளே தலைவலியாக போயிடுது. அட்லீஸ்ட் இதுலையாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சாம்சங். பண்ணிடலாம். மற்றபடி சார்ஜிங் ஸ்பீடில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? சத்தியமாக வந்து தெரியல. ஏன்னா அவங்க கொடுக்குறதான் கொடுப்பாங்க, நம்மளால தான் யூஸ் பண்ணிக்கணும். அதே தான் வரப்போது. ஒயர்லெஸ் ஒயர்டு எல்லாமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகிறது கிடையாது. மற்றபடி ப்ரைஸிங்கில் ஒரு ஜம்ப் இருக்குமா? லெட்ஸ் கீப் வெயிட்டிங். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, போன வருஷம் தட் இஸ் இந்த வருஷம் ஜனவரியில் சாம்சங் S24 சீரீஸில் என்ன ஏஏ கொண்டு வந்தாங்களோ இப்போ வரைக்கும் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த ஏஏ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அடுத்த வெர்ஷனில் ஏதாச்சும் இன்னும் வேற மாதிரி ஏஏஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா அது கேம் சேஞ்சராக இருக்கும். பட் அந்த மாதிரி கொண்டு வருவாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் இந்த S25 சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க? காசு இல்லை ப்ரோ, நம்ம போய் வாங்க போகிறோமா? வாங்கிறதுக்காக சொல்ல கிடையாது. ஒரு டெக்னாலஜி வைஸாக ஒரு
ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன புதுசாக வருது, அதுவும் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பழத்தை புளியறதுக்கு எது ரெடியாக வருதோ அதில் என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக